ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான ஒரு ரெசிபி எப்படி பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மொறுன்னு ஒரு சுவையான சாஃப்டான ஒரு பருப்பு வடை. அது எப்படி பண்ண போது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா, சென்னாட்டல் கொஞ்சம் எடுத்துக்கணும். எங்களுக்கு வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சென்னாட்டல் எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்னாட்டல் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அப்படி மிக்சியில் வச்சுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் மொறுன்னு கரன்னு இருக்க மாதிரி கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரன்னு இருக்கணும். அப்படின்னா வந்து பருப்பு வடைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அப்புறம் கைஸ் இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து தயிர் மிக்ஸ் பண்ணணும், கேர்டு அது வந்து ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தால்னு சொல்லுவாங்களா, உருட்டு தால்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ போட்டிருக்கோம். சின்ன தால் 1 கிலோவுக்கு வந்து எங்களுக்கு வந்து 1/4 கிலோ அந்த உருட்டு தால் போட்டிருக்கோம். உருட்டு உளுந்து சொல்லுவாங்களா, அது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தயிர் ஒரு கரண்டி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்திங்கன்னா, பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது ஒரு சின்ன ஸ்பூனு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் மட்டும்தான் வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுன்னு அழகாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிட் ஆயிடுச்சு. அது எப்படி டெலிட் ஆயிடுச்சுன்னு தெரில. அது இன்னும் போட்டிருப்பேன், ஆனால் அது இல்லாத தான் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் பண்ணால் அவங்களுக்கு வந்து வடை நல்லா பொறுன்னு நல்லா மொறுன்னு சாஃப்டாக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், பண்ணி சாப்பிடுங்க. கைஸ் பார்த்தீங்களா, எங்கள் மாஸ்டர் வந்து வடை எப்படி போடுறா பார்த்தீங்களா, சூப்பராக போடுறாருல. மாஸ்டர் வந்து நானும் எனக்கும் காட்டணும் ஆசையாக இருக்கேன். ஆனால் மாஸ்டர் வந்து காட்டக்கூடாதுன்ட்டார். ஸோ மாஸ்டர் எப்படி இருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த வடை எப்படி இருக்குது அதே ஷேப்பில் தான் இருப்பார். ஆன்லைனில் பொரிஞ்ச மாதிரி இருப்பார். ஸோ யாருக்கெல்லாம் மாஸ்டர் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே வடையை மட்டும் பிச்சு காட்டுங்க. இங்கே பாருங்கள், வடையை பார்த்தா உங்களுக்கே தெரியும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் எடுக்கும்போதே அந்த முறுப்பு அந்த கையிலே எப்படி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சின்னதாக பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பாய்.